பதவி சொகுசு அனுபவித்துவிட்டு காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என திமுக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான விவரங்கள். காங்கிரஸ் கட்சியினர் பதவி சொகுசை அனுபவித்துவிட்டு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு திமுக இளைஞரணி கூட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து கண்டன முழக்கம் கண்டன கோஷம் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார். இதுல 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுல காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா நடந்து முடிந்த தேர்தலில் திமுகவினர் உழைப்பினால் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியான திமுக உறுப்பினர்களின் வாக்குகளால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பெற்றுவிட்டு இப்போ திமுக கூட்டணி விட்டு போயிருக்கிறாங்க. ஒரே இரவுல காங்கிரஸ் கட்சி அணிமாறி சென்றிருக்கிறது. திமுகவின் முதுகில் காங்கிரஸ் கட்சி குத்தியிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு திமுகவுக்கு செய்த துரோகத்தை நாளைக்கு காங்கிரஸ் கட்சி புதிய கூட்டாளிக்கும் இதே துரோகத்தை செய்வார்கள். காங்கிரஸ் கட்சி பயணிக்கும் படகுலேயே ஓட்டை போடும் அறிவாளிகள் தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை கண்டித்து கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மட்டுமில்லாம காங்கிரஸ் கட்சியை கண்டித்து கண்டன கோஷங்களும் இந்த கூட்டத்தில் எழுப்பி வருவதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாட்கள்ல தமிழ்நாடு எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டிருப்பதாகவும் மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் இன்றைய திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக திமுகவின் வளர்ச்சி பணிகள் குறித்து நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாகவும் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். முதுகில் குத்திய காங்கிரஸ் என திமுக தொண்டர்கள் முழக்கமிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதுகில் குத்திய காங்கிரஸ் என திமுக இளைஞரணி கூட்டத்தில் தொண்டர்கள் முழக்கமிட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பதவி சொகுசு அனுபவித்துவிட்டு காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என திமுக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். திமுகவுக்கு செய்த துரோகத்தை புதிய கூட்டாளி தாவேகாவுக்கும் காங்கிரஸ் செய்யும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.